டெஸ்டிங் ஏஜென்சி யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் 19/11 நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஃபார் ஆன்லைன் போர்ட்டல், சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் யூஜிசி நெட் December 2024. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நெட் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு 2 தடவை நடத்துவாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து இவங்க கடைசி வருஷம், அதாவது கடந்த ஜூன் 2024 பார்த்திங்கன்னா 2 டேர்மாக பண்ணியிருந்தாங்க. ஒன்று என்னென்னா 3 டைப்பாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து 3 டைப்பாக சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா அவார்ட் ஃபார் ரிசர்ச் ஜேஆர்எஃப், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஜேஆர்எஃப்க்கும், அதுக்கு மாதிரி நெட் எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட்டோட இல்லாமல் 3வது கட்டமாக இருந்ததுன்னா பிஹெச்டி அட்மிஷனுக்காக, அதாவது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு பதிலாக இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா அவார்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் அதோட சேர்த்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இது 3மே சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், 3 கேட்டகரியாக. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் December 2024 எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் 85 சப்ஜெக்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மோடில் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த ஸ்கெடியூலிங் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேபிள் கீழே கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா November 19 to December 10 வரைக்கும் 2024 நைட்டு ஒரு 11:09 வரைக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்திங்கன்னா December 11 வந்து அப் டு 11:50 வரைக்கும் இன்றைக்கி வந்து டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா December 12 13 வரைக்கும் 2024 வரைக்கும் இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன்கிறது வந்து நான் உங்களுக்கு லேட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் அதை சொல்லுவோம். அது மாதிரி டவுன்லோடிங் ஆஃப் அட்மிட் கார்டு அண்டு என்டிஏ வெப்சைட்டோட அட்ரஸ், மற்ற அட்மிட் கார்டு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் லேட்டாக இன்டிமேட் பண்ணுவோம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா January 1 ஆரம்பிச்சு January 19 வரைக்கும் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. சென்டர் அண்ட் டேட் அண்ட் ஷிஃப்ட்டுங்கிறது ஆஸ் இண்டிகேட்டட் உங்களுக்கு அட்மிட் கார்டில் இண்டிகேட் பண்ண மாதிரி நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டிங் இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் வந்து என்றைக்கு ஆன்சர் கீ கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நாங்கள் வெப்சைட்டில் சொல்கிறோம்னு சொல்லுவாங்க. ரெகுலராக UGCnet.nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டையும் www.nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ண வேண்டியது 1150 ரூபாயும், ஜென்ரல் இவிஎஸ் ஓபிசி நான் கிரிமி லேயர் 6000 ருபீஸும், எஸ்டி எஸ்சி பிடபிள்யூடி அது மாதிரி தேர்ட் ஜெண்டர் 325 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட் வந்து இதில் இந்த வீடியோக்கு லிங்க்லேயும் நான் கொடுத்து விட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுனா வேறு எந்த மோடும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லாமல் வேறு எந்த மோடும் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். வந்து கேண்டிடேட் வந்து மோர் தென் 1 அப்ளிகேஷன் மேலே நீங்கள் அப்ளையும் பண்ண முடியாது. ஸோ கேண்டிடேட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு வந்து புல்லட்டினில் என்ன கொடுத்துருக்கோங்கிறதையும் என்டிஏ வெப்சைட்டில் நீங்கள் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து கம்ப்ளைங் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி சம்மரி டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் இமெயில் அட்ரஸ், உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ இதில் தான் அப்ளிகேஷன் நம்பர் ஃபார்ம், இல்லைனா சப்போஸ் வந்து நீங்கள் மறந்துருக்கிறது இல்லை அந்த ஃபார்ம்ஸில் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி உங்கள் பேரண்ட் நம்பரோ இல்லை கார்டியன் நம்பரோ மட்டும்தான் நீங்கள் இதில் கொடுக்க முடியும். ஸோ ஆல் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா என்டிஏ வந்து இமெயில் மூலமாக ரிஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் எஸ்எம்எஸ் மூலமாக தான் உங்களுக்கு வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஜிசி நெட் December 2024 அதில் வந்து 01140759000 இல்லைனா 0116922707700 இந்த இமெயில் அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா UGCnet.nta.ac.in. ஏதாவது கிளாரிஃபிகேஷன் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் December 2024 சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். கேண்டிடேட் வந்து நீங்கள் ரெகுலராக அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ரெகுலராக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினாலே உங்களுக்கு இதையும் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். அதனால் இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இது இல்லாமல் லாஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது இல்லை ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் மற்ற ரிசல்ட் இது ரிலேட்டடாக உள்ள வீடியோ இந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த போன வருஷம் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் June 2024 ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பிஹெச்டி அட்மிஷனுக்கு வந்து மோட் ஆஃப் இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் உங்களுக்கு வந்து ஒரு 2 கான்செப்ட் வச்சுருப்பாங்க. எப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஹெச்டி பண்ண போகிறீங்கன்னா அங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதை பாஸ் பண்ணி உள்ள வரணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன். நீங்கள் வந்து ஜேஆர்எஃப்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட்டுக்கு நெட் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிஹெச்டி இதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக கட் ஆஃப் கிடச்சுன்னா ஜேஆர்எஃப் கிடைக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்
கான நெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணதுக்கான இது கிடைக்கும். அது இல்லாமல் இது ரெண்டுமே கிளியர் பண்ணால் பேசிக் இதில் வந்து நீங்கள் பிஹெச்டி பாஸ் பண்ணுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த ஒரே எக்ஸாமில் 3 விஷயத்தை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாங்கிறது ஜூன் 2024 இது ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாதிரி கடைசி டைம் பார்த்திங்கன்னா இந்த அட்மிட் கார்டு மற்றதெல்லாம் இதுவும் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. லாஸ்ட் டைம் நடக்கும்போது ஆஃப்லைனில் நடத்தி அதுக்கப்புறம் அது கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் மாற்றின டீட்டெயிலாம் கீழே இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வி ஹேவ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது இல்லாமல் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க். ஸோ கடந்த முறை இந்த கட் ஆஃபுக்கும் இப்போ இருக்கிற கட் ஆஃபுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வரும். அது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்ப்பீங்க. இதுதான் அந்த வெப்சைட் அட்ரஸ்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுல ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இப்போ டிசம்பர் 2024க்கான அப்டேட் கொடுக்குறதா இருக்கட்டும், விண்டோஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் லைவில் கொடுத்துருக்கா இருக்கட்டும், ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் போர்ட்டல், சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், யூஜிசி நெட் டிசம்பர் 2024 அண்ட் ஆன்லைன் ஜூன் 2024 சப்ஜெக்ட் கேட்டகரி அதோட கட் ஆஃப் வைஸில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்துக்கலாம். அது மாதிரி டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் கடைசியாக கொடுத்தது இப்போது. அது மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்தது அதோட மணிப்புரி, மியூசிக், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், சிந்தி இதுக்கெலாம் என்னென்ன கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன்வைட்டிங் சேலஞ்சஸ் ரெஸ்பான்சஸ் ஃபார் இது இருந்ததெல்லாம் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நெட் 2024 உள்ளதெல்லாம் ஆட் ஆகிருக்கு. அதேமாதிரி ரீஷெடியூல் பண்ணது, அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்த எக்ஸாமுக்கான அப்டேட்டு, இது எல்லாமே இந்த பக்கம் வரிசையாக லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி வந்து ரீ எக்ஸாம் நடத்தினது, அது வந்து டிஜிட்டல் ஜோன், கண்ட்ரிக்கா, விஜயவாடா, அது நேஷ்னல் கலாமிட்டி, ஹெவி வாட்டர் லாகிங் நடந்தப்பெல்லாம் உள்ளது. இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஒரு ப்ராசஸ், ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதை கேன்சல் பண்ணதில் அது எல்லாமே மெசேஜும் அதில் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து கேன்சல் ஆன எக்ஸாமுக்கான இன்டிமேஷன், இதில் வந்து இன்டிமேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் எல்லாமே இதில் வந்து வரிசையாக நீங்கள் கொடுக்கலாம். இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து எப்படிலாம் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து எக்ஸாம் எழுதணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. வருஷத்துக்கு வந்து 2 தடவை வந்து யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஒன்று ஜூன், இன்னொன்று டிசம்பர் செஷன். ஸோ இது வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக இந்த சைக்கிள் என்ன பண்ணுறாங்க, என்டிஏ வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 83 சப்ஜெக்ட்டுக்கு அக்ராஸ் த கண்ட்ரி இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்கையும் இங்கே நான் போடுறேன். டேரெக்டாக இப்போ மேலே இருக்கிற அந்த விண்டோவில் நீங்கள் ரிஜிஸ்டர் லிங்க் அப்படிங்கிறத டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 அப்படிங்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இந்த வாட்டி அப்ளை பண்ணுறவங்களும் நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் பாஸ் பண்ணவங்களும் அவங்க பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த தடவையும் விட்டுறாதீங்க. இதில் வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் மூலமாக நம்ம எல்லாருக்குமே வந்து நாங்கள் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறோம். இந்த தடவையும் வந்து நீங்கள் நல்லா பண்ணி சிறப்பாக பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம். தேங்க்யூ. ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு நீங்கள் யாராவது எக்ஸாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.